வீட்டு சுவர்களில் பல்லி இருப்பது நல்லதா கெட்டதா? கேட்டால் இனி ஒவ்வொரு வீடுகளிலும் அதிர்ஷ்டம்தான். பொதுவாக எல்லோர் வீடுகளிலும் பல்லி இருப்பது சகஜம். பல்லி இருந்தால் மிகவும் நல்லது, தெய்வ கடாட்சமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சிலர் பல்லி இருப்பது நல்லதில்லை, பல்லி இருப்பதால் வீடுகளில் அதிகமாக நோய் வரும், பல்லி எச்சம் பட்டால் உடம்பில் வியாதி ஏற்படும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பல்லி இருப்பது நல்லதா கெட்டதா என்று நமக்கு சாஸ்திரம் தெரிவதில்லை. பள்ளி கத்தினால் சகுனம் நல்லது என்று கூட சொல்வார்கள். நாம் நல்லதை பற்றி ஏதாவது பேசிக் கொண்டிருந்தால் பள்ளிகளினால் இதோ பள்ளி சமிக்கை தந்துவிட்டது, கண்டிப்பாக நல்ல சகுனம்தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பள்ளி வீட்டில் இருந்தால் யாருக்கும் பிடிப்பதில்லை. ஒரு சிலர் அது எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் என்று கூட நினைப்பார்கள். ஆனால் இதற்கு தெளிவான காரணத்தை வாருங்கள் பார்க்கலாம். இவை பெரும்பாலும் வீட்டின் சுவர்கள் மற்றும் மூலைகளில் காணப்படுகின்றன. யாரையும் தொந்தரவும் செய்வதில்லை. இத்தகைய பள்ளிகளை குறித்து ஜோதிடத்தில் அதிக அளவில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பள்ளியை பார்ப்பது நல்ல சகுனம் என்று சிலரும், கெட்ட சகுனம் என்றும் வேறு சிலரும் கூறுகின்றனர். பள்ளியை பார்ப்பது நல்லதா கெட்டதா என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். பல்லியை கண்டாலே பெரும்பாலானோர் பயப்படுவார்கள். அவற்றை பார்த்தவுடனே வீட்டை விட்டு வெளியேற முயற்சியும் செய்வார்கள். ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பல்லி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அதாவது பல்லி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது என கூறப்படுகிறது. சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பல்லி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வதும் உண்டு. பல்லி வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுவதே அதற்கு காரணமாகும். இவ்வளவு ஏன், தமிழகத்தில் பல்லிக்கென தனி கோயிலே உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? வாஸ்து சாஸ்திரங்களின்படி உங்கள் வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பல்லிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானது. வரும் நாட்களில் அதிக பணவரவை பெறப் போகிறீர்கள் என்பதையே அது குறிக்கிறது. தீபாவளி அன்று வீட்டில் பல்லி இருந்தால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெறலாம். வீட்டில் ஒரே இடத்தில் 3 பல்லிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டமான ஒன்று. இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் மிக விரைவில் கிடைக்கும். நீங்கள் புதிய வீட்டிற்குள் நுழையும் அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பல்லி தென்பட்டால் அது மிகவும் நல்ல சகுனமாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்லியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அத்துடன் அன்னை லட்சுமி தேவியும் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என அர்த்தம் என சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டிக் கொண்டு பார்ப்பதை கவனித்திருப்போம். அது வேறு ஒன்றுமில்லை, பல்லியேதான். இவ்வாறு கோயில்களுள்ள விருட்ச மரங்களில் பல்லியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமமாகும். அதனால் இனிமே யாரும் பல்லி இருப்பதை தொந்தரவாக நினைக்க வேண்டாம். அதிலும் நமக்கு அதிக பலன்கள் இருக்கிறது. இதை புரிந்து இனிமேல் நாம் பல்லியை வீட்டில் வருவதால் யாரும் அச்சப்பட வேண்டாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.